போயிட்டு வந்து இல்லையா மாப்பிள? மிச்சர் சூப்பர். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? ஓப்பிடுமா உன் புருஷனை? அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியாது தம்பி. அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் கால் பண்ணாதான் அந்த ஆள் எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். நீ பண்ணாலுமா? பணத்தை வாங்கிட்டு 5 மாசமா வட்டியும் கட்டாம கால் பண்ணாலும் எடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன் மாப்பிள? ஒருவேளை உசேன் போல்ட்டுக்கு பெரியப்பா பையனா இருப்பானோ? என்னடா இந்த நட்டு போல்ட்டு விற்கிறவன் உசேன் போல்ட்டை பத்தி பேசுறேன்னு பாக்குறியா? டிவில நியூஸ்ல பாப்பேன் மாப்பிள. உசேன் போல்ட் யார் தெரியுமா? அவன் ஏய், அப்பனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. படிப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வாங்கிட்டு போனோம். இல்ல தம்பி, படிப்புக்காக வாங்கல, அவளுக்கு வண்டி வேணுங்கிறதுக்காக வாங்கணும். வட்டிக்காவா? ஆமா தம்பி, இவளுக்கு வண்டி வாங்கதான் உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்கினாரு. பாருடா, இது வேறயா? பொண்ணு படிக்கணும்னு சொல்லி ஏமாத்தி காசு வாங்கி அந்த காசுல வண்டிய வாங்கி இந்த குடும்பம் ரொம்ப ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. வாங்கின அசலும் வரல, வட்டியும் வரல. ஐயோ, வட்டி கிடக்கு மாப்பிள. வட்டி வண்டி தான் மாப்பிள முக்கியம். வண்டி மாப்பிள, வண்டி. என்ன வண்டி? எங்க இருக்கு? வெளியே நிக்குதா? இல்லண்ணே, 3 மாசம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் செலவுக்கு காசு இல்லன்னு அந்த வண்டியை வித்துட்டோம். வண்டியை தூக்கிட்டு போலாம் பார்த்தா. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் வேணும், வட்டியோட மொத்தமா வேணும். இதுக்கு முடிக்கிற பார்த்தா பணம் வந்து சாராது போல இருக்கு. நல்லா வந்து மாட்டிருக்கான். ஏய், உங்க அப்பனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. அந்த ஆளை பார்க்காம நான் இங்கேருந்து போறதா இல்ல. அண்ணா, இது வந்து மா, சரி ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருமா. தம்பி, அவர் எங்க போயிருக்காருன்னு நிஜமாவே தெரியாதுப்பா. வந்தாவே என்ன? ஏய், இந்த கதையே வேணாம். இதுக்கு மேல உங்க குடும்பத்தை நம்ப நான் தயாரா இல்ல. ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் புருஷனை இங்க வர சொல்லு. இப்போதைக்கு முதல்ல இவனை இங்க இருந்து எப்படியாவது அனுப்பணும். என்ன பண்ணலாம்? பாருங்க, எனக்கு பொறுமையெல்லாம் இல்ல. இப்போ உங்க புருஷன் வருவானா மாட்டானா? இருக்கா? அக்கா, நேரம் ஆயிடுச்சு, வாக்கா. லட்சுமி அக்கா, வரேன். வாக்கா, வரேன். ஆஹா, இந்த பொம்பளை நமக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்கு. என்ன செல்வி அக்கா, யாரோ 2 தம்பி வந்திருக்கிறதா சொன்னாங்க. இவங்க தான் இந்த 2 தம்பிங்களா? அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்தோம். யார் இந்த தம்பிங்க? அக்கா, என் வீட்டுக்காரு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு, அத கேட்க வந்திருக்காரு. ஆளு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க. சீரியல் சினிமான்னு போய் நடிக்க வேண்டியதானே? இப்படி ஆம்பளை இல்லாத வீட்டுல வசூல் பண்றேன்னு உட்காந்துருக்க. வீட்டுல தான் ஆம்பளை இல்லையே, காசு எப்படி வரும்னு யோசிக்க மாட்டியா? இந்த தம்பியாச்சும் பரவாயில்ல, இந்த தம்பி பாரு தின்னுகிட்டே இருக்க. அதானே, மிச்சம் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற எதுவுமே இல்ல இந்த வீட்டுல. கொஞ்சம் காப்பி தண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. காஃபி தானே, இந்த போட்டுருவோம். இது ஒன்று புரியுங்க, காஃபினா சாதாரணமா போடக்கூடாது. நல்ல பால் எடுத்து சட்டியில ஊத்தி நல்ல கொழ 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 கொதிக்க வச்சு சக்கரை நல்லா காப்பி போட்டு நல்லா ஆத்தி அழகா போய் எடுத்துருவாங்க பாப்போம். இப்ப எப்படி போடுறேன் பாரு. அந்த காஃபியை குடிச்சா நாக்கில 2 நாளைக்கு அப்படியே போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. கொடுங்க தம்பி, காபி குடிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் குடிக்கிறீங்களா? மோரு, ஜூஸ். வாடா, அந்த நமச்சிவன் பணம் கொடுத்தானா? பாக்கி ஒன்றும் இல்லைல்ல? என்னடா? வந்துடும், சாயங்காலத்துக்குள்ள அது வந்துடும். இது வந்துருமா? ஹேய், அண்ணா உன்னை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புனாரா, இல்ல வெறும் கையை வீசிட்டு வந்து ஜோசியம் சொல்ல சொன்னாரா? துட்டு எங்கடா?
டேய் திவா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசுறேன்னு அர்த்தம்? டேய் என்னாச்சுடா? இல்லைண்ணே, அந்த ஆள் வீட்டுக்கு போய் நான் விசாரிச்சேன். வழக்கம் போல துட்டு இல்லைன்னு தான் சொன்னான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, துட்டு வந்தே ஆகணும்னு மிரட்டிட்டு தானே வந்திருக்கேன். எது மிரட்டிட்டு வந்தியா? ஏய், இல்ல உன்னை மிரட்டி ஓட விட்டாங்களா? சொல்றா. டேய் திவாகரா, என்ன உளறிட்டு இருக்க? கருணா மேல கைய வைக்க அந்த ஏரியால எந்த ஆம்பளைக்குடா தைரியம் இருக்கு? எந்த ஆம்பளைக்கு தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு நிறைய தைரியம் இருக்கு. அதான் வசூல் செய்ய போனவன நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. உனக்கு தெரியக்கூடாதுன்னு இங்க மிரட்டி விட்டாங்க, அரட்டி விட்டாங்கன்னு அளந்துகிட்டு இருக்கா. டேய், அவனை நொட்ட சொன்ன தூக்கமே வராதா? நான் சொன்ன எங்க நீங்க நம்ப போறீங்க? இருங்க காட்டுறேன். பாருங்க.